வணக்கம். வணக்கம் சொல்வது தமிழ் சித்தர் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. சரிங்களா? இன்றைக்கி கிரகங்கள் அதை பற்றி சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். சூரியன் எல்லாத்துக்கும் தலைமை கிரகம், கேப்டன் அவர் தான். சரிங்களா? அவருக்கு ஆத்மகாரகன், உயிர். சரிங்களா? உடலில் உள்ள எலும்பு எவ்வளவு பலமாக இருக்குமோ அவ்வளவு உடலில் பாகத்தில் அவருக்கு எலும்பு பகுதியை கொடுத்துருக்காங்க சூரியனுக்கு. சந்திரன் அது உடல் வாக்கு, அது மனசுக்காரகன்னு பேர். சந்திரனுக்கு மனதுக்காரகன். உடலில் உள்ள இரத்தத்தை சந்திர பகவானுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சந்திரன் தான் அதுக்கு பொறுப்பேற்று பார்ப்பார். செவ்வாய் சகோதரக்காரகன், உடன்பிறப்பு. உடலில் உள்ள எலும்பில் உள்ளார ஒரு மஜ்ஜை இருக்கு பாருங்க, உள்ளார ஒரு திரவம் மாதிரி ஒன்று இருக்கும், அது சார்ந்தது சகோதரக்காரகன். அடுத்து புதன் பகவான். புதனுக்கு கல்வியை கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல முறையில் படிக்கணும் போகணுன்னா கல்வி, கலை இது சம்மந்தப்பட்டது தெரிஞ்சுக்கணுன்னாக்கா உடலில் உள்ள தோல் சம்பந்தப்பட்டது மாதிரி அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. குரு அல்லது வியாழன், இந்த கிரகம் இருக்கிறதுலே ரொம்ப சுபத்துவமான கிரகம்னு சொல்லுவாங்க. அந்த கிரகம் அவருக்கு புத்திரக்காரகன், வாரிசுகள் உருவாகிறத பற்றி அந்த பொறுப்பு, அந்த பொசிஷன் இதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது உடலில் உள்ள பிரச்சனை எந்த இடத்துக்கு இருக்குதுன்னா தசை, மூளை, ஹட், அதுக்கு அவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த சுக்கிரன், சிற்றின்பக்காரகன், சந்தோஷம், அதை பற்றி அவருக்கு தான். அவர் உடலில் உள்ள இந்திரியம், விந்து, சுரோனிதம், விந்து உற்பத்தி, கருமுட்டை, இது சம்பந்தமாக அந்த டிபார்ட்மெண்ட்டை அவர் கவனிச்சுப்பார். சனி பகவான். சனி பகவானுக்கு எல்லாத்தோட கேப்டன் யாருன்னா அவர் ஆயுள்காரகன். அந்த பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. உடலில் உள்ள நரம்பு, எல்லா நரம்பும் சேர்ந்தால் தான் மனிதன் உயிரோடு இருக்க முடியும். அந்த பொசிஷனை அந்த சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஒரு புறம். இது மாதிரி ஜோதிட சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து நம்ம தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நல்ல ஆதரவு கொடுங்க. வாழ்த்துக்கள்.